Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா அதாவது டிப்ளமோ நீங்க முடிச்சிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுச்சு பார்த்தா இன்ஜினியரிங் நீங்க ஜாயின் பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருந்தீங்க அப்படின்னா நீங்க லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணி ஆகணும். அதை பத்தின வீடியோஸ் வந்து வரக்கூடிய நாட்கள் நிறைய உங்களுக்காக கொடுக்க போறோம். சப்போஸ் உங்களோட பிரதரோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அக்காவோ இல்ல அண்ணாவோ என்ன பண்ணி போச்சு பார்த்தா பிஎஸ்சி முடிச்சிட்டு இன்ஜினியரிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கலாம். அவங்களும் லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங் மூலமா இன்ஜினியரிங் நீங்க என்ன பண்ணலாம் பார்த்தா ஜாயின் பண்ணலாம். டைரக்டா செகண்ட் இயரே ஜாயின் பண்ணலாம். இவங்களோட எலிஜிபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தா அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்ஜினியரிங் வந்து டைரக்டா செகண்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணலாம். சரியா? அப்படிங்கிறப்ப நல்லா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா போட்டி வந்து இங்க ரொம்ப அதிகம். லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் போட்டி வந்து ரொம்ப அதிகம். அதனால நீங்க ஒரு 80% மேல இல்ல 85% மேல இருந்தீங்க அப்படின்னா நீங்க சேஃப் கால்ல இருக்கீங்க. அதாவது நல்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போட்டி வந்து அதிகமா இருக்கனால. அது மட்டும் இல்லாமல் நீங்க 10th முடிச்சுட்டு ஒரு பாலிடெக்னிக்ல போய் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நம்ம வந்து வேலைக்கு போகணும், உடனே நம்ம வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இருந்திருப்பீங்க. அப்படிங்கிறப்ப நீங்க பாலிடெக்னிக்ல நீங்க படிச்சுட்டு இருக்கும் போதே சில பாலிடெக்னிக் பெரிய பெரிய பாலிடெக்னிக்ல நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா அங்கேயும் கேம்பஸ் இன்டர்வியூ நடந்திருக்கும். நீங்க வந்து கம்பெனில போய் ஜாயின் பண்றதுக்கு நேரம் நீங்க ரெடி ஆயிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்துல இன்ஜினியரிங் படிச்சாலும் நமக்கு என்ன வந்து கொஞ்சம் சேலரி வந்து நமக்கு அதிகமாக கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்கள்கிட்ட இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் ஒர்க் பண்ணிட்டே படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அதற்கும் சில ஐடியாஸ் இருக்கு. சரியா? பார்ட் டைமாவும் பண்ணலாம், இல்லைன்னா சில ஐடியாஸ் இருக்கு. அதுலயும் நம்ம என்ன படிச்சு போது உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். அதனால எப்ப வேணாலும் உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தான் இருக்கு, எடுத்து நீங்க கால் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு டைரக்ட் செகண்ட் இயருக்கு நல்ல காலேஜ்ல நீங்க என்ன பண்ணலாம் அட்மிஷன் வந்து போடலாம். பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைவா இருக்கு, நம்ம வந்து இன்ஜினியரிங் படிக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணம் வந்து நீங்க என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா தவிர்த்துருங்க. அதே மாதிரி பணம் வந்து அதிகமா செலவாகும் போல கிடையவே கிடையாது. லேட்டரல் என்ட்ரி ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டைரக்டா நீங்க இன்ஜினியரிங் ஜாயின் பண்றதுக்கு ஒரு காலேஜ் 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் இருந்துச்சு அப்படின்னா லேட்டரல் என்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 30,000 இருந்து 40,000 ஃபீஸே இருக்கும். சரியா? அதுவும் நீங்க உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டோ இல்ல வந்து நீங்க வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எஸ்சிசி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா நிறைய காலேஜஸ் வந்து வெறும் 10,000 20,000 அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் தான் வாங்குறாங்க. மற்றபடி எல்லாமே ஃப்ரீ கொடுக்கக்கூடிய காலேஜஸ்லாம் நிறைய இருக்கு. அதனால நீங்க இந்த மாதிரி ஹெல்ப் வந்து உங்களுக்கு வேணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எப்ப வேணாலும் நீங்க கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சென்னையில தான் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி போவீங்க, நிறைய பேர் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி போவீங்க. அங்கனக்குள்ளே காலேஜஸ் வந்து இருக்கா சார், எங்களுக்கு எங்கேயாவது அதாவது எங்களுக்கு எங்க காலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்க முடியல, பார்ட் டைம் காலேஜஸ் வந்து எங்க இருக்கு, நாங்க வேலைக்கு போயிட்டே படிக்கலாங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருக்கோம், இன்னமும் நான் எங்க வீட்டை வந்து அதிகமான சிரமப்படுத்த விரும்பல, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஏன்னா நீங்க பெர்சன்டேஜ் அதிகமா இருந்து ஒரு காலேஜுக்குள்ள போனாலும் நீங்க ரெகுலரா காலேஜ் போறதா இருந்தா ஓகே, அது பிரச்சனை இல்லை. நீங்க கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் ரெகுலரா போறதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் இந்த பார்ட் டைமாவோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து வேலைக்கு போயிட்டே நான் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தீங்க அப்படின்னா நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட நம்பர் கொடுத்து என்ன பண்ண கால் பண்ண சொல்லுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதாவது நிறைய பேருக்கு தெரியாது பிஎஸ்சி மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த டிகிரி முடிச்சாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் பண்றதுக்கு முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி உங்க அக்காவோ அண்ணாவோ யாராவது இருந்தாங்க அப்படின்னா லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ண சொல்லுங்க. இன்னும் டேட் வந்து நமக்கு என்ன கொடுக்கல. டேட் வந்து எப்படி இருந்தாலும் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்ளை பண்ண சொல்லலாம். சரியா? அதை பத்தின வீடியோவும் ரெகுலரா உங்களுக்காக நம்ம கொடுக்க போறோம். அதனால கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.